கட்டு சீட்டிங் பண்ணிருக்கான். என்ன? பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இது பொய். அப்புறம் உண்மைதான் என்ன? கட்டு நிஜமாலே சீட்டிங் பண்ணிருக்கானா இல்ல இது ஒரு ரூமரா? கட்டு சிங்கியோட ரிசல்ட் டே. ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில கட்டு மற்றும் சிங்கி 2 பேரும் ஸ்கூல் போக தயாராகிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கட்டு மட்டும் ரொம்ப சோகமா இருந்தாரு. முகத்துல ரிசல்ட்டுக்கான டென்ஷன் தெரிஞ்சிட்டு இருந்தது. என்ன கட்டு, நீ இவ்ளோ சைலண்டா இருக்க? என்னதான் ஆச்சு? ரிசல்ட்ன்றதுனால எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சிங்கி. ரிசல்ட் என்ன ஆகுமோ என்னமோ. அப்பா மம்மி கிச்சன்ல இருந்து வெளிய வராங்க. 2 பேரையும் பார்த்து மம்மி ஸ்மைல் பண்றாங்க. என்ன 2 பேரும் இன்னும் டென்ஷனா இருக்கீங்க? மம்மி, இன்னைக்கு ரிசல்ட் வர போகுதுல, அதனால கட்டு டென்ஷனா இருக்கான். என்னாச்சு? நீ நல்லா படிச்சு எழுதிருந்தீனா ரிசல்ட் கண்டிப்பா நல்லா தான் வர போகுது. கண்டிப்பா ரிசல்ட் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பா சொன்னதை கேட்டு கட்டுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. ஆனாலும் மனசுல கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவரு அவங்களோட ஸ்கூலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் கிளாஸ்ல பசங்க எல்லாருமே உட்கார்ந்து ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி நான் தான் கிளாஸ்ல அதிகமான மார்க்க வாங்குவேன். பார்க்கலாம் மோண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியோ தெரியாதானே போகுது. அப்புறம் மேம் கிளாஸுக்குள்ள வராங்க. பசங்க எல்லாருமே அப்படியே அலர்ட் ஆகி உட்கார்ந்துடுறாங்க. குட் மார்னிங் பசங்களா. இப்ப ஒவ்வொருத்தரா உங்களோட ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்றேன், சரியா? பசங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சிங்கி அப்படியே மெதுவா எந்திரிச்சு நிக்கிறா. வெரி குட் சிங்கி, நீ இந்த வாட்டி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க. இத கேட்ட உடனே சிங்கிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் கிளாஸ்ல பசங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. Thank you மேம் அப்படின்னு சொல்லி சிங்கி கீழே உட்கார்ந்துடுறா. அப்புறம் இப்ப கட்டு இன்னுமே டென்ஷன் ஆயிடுறான். மோண்டி அவனும் அப்படியே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எந்திரிச்சு நிக்கிறான். மோண்டி, நீ பாஸ் ஆகியிருக்க, ஆனா கிளாஸ்லயே கம்மி மார்க்ஸ் உனது மட்டும் தான்டா. அத கேட்டதும் மோண்டியோட முகமே மாறிடுது. அப்புறம் அவனோட கான்ஃபிடென்ட் லெவலே அப்படியே டவுன் ஆயிடுச்சு. சரி மேம். கிளாஸ் அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. அப்புறம் மோண்டி கூட சோகமா உட்காந்து எதுவுமே பேசவே மாட்டான். மேம் கிளாஸ்ல எல்லா பசங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கட்டுக்கு அவனோட டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். கட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சு நிக்கிறா. வெரி குட் கட்டு, நீ இந்த வாட்டி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க. உன்னோட மார்க்ஸ் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. அத கேட்டதும் கட்டுக்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சிங்கி கூட அவனை பார்த்து கிளாப் பண்றா. பாத்தியா கட்டு, எனக்கு தெரியும் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான்னு. ஆனா மோண்டிக்கு மட்டும் அப்படியே ரொம்பவே கோவமா இருந்தது. அப்புறம் மேம் ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்ட பிறகு மோண்டி வெளிய வந்து பேசுறான். உங்களுக்கு தெரியுமா கட்டுக்கு எப்படி அதிகமான மார்க்ஸ் வந்துச்சுன்னு? எப்படி? அவன் எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே கிளாஸ்ல தெரிஞ்சிடுது. இதுக்கு நடுவுல பண்டி ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட கையில அவரோட ரிப்போர்ட் கார்டு இருக்கும். அவரு பார்க்க ரொம்பவே சோகமா இருப்பாரு. பண்டி, ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? நான் மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கேன். இப்ப அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. அட பண்டி, அப்பா அம்மாக்கு சொல்ல புரிஞ்சுப்பாங்க. நான் அவங்க கிட்ட ஏதாவது பொய் சொல்லிடவா? அதாவது ரிப்போர்ட் கார்டு தொலைச்சிட்டேன்னு சொல்லிடவா? அத கேட்டு கட்டு மற்றும் சிங்கி 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. இல்ல பண்டி, அப்படி பொய் சொல்றது நல்லது கிடையாது. உன்னோட அப்பா அம்மா உன்னை ரொம்பவே நல்லா புரிஞ்சுப்பாங்க. நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லு, கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சிருக்க. நெக்ஸ்ட் டைம் இன்னுமே நல்லா படிச்சு இன்னுமே மார்க்ஸ் வாங்கு. கஷ்டப்பட்டு படிக்கிறது மட்டும் விட்டுறாத, அதுதான் ரொம்பவே முக்கியம், சரியா? பண்டிக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க சரியாதான் சொல்றீங்க, நான் வீட்டுக்கு போய் அம்மாக்கு உண்மையை சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹரி அங்க வந்து இப்படின்னு சொல்றான். கட்டு, சில பேரு சொல்றாங்க நீ எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணான்னு. அப்படி சொன்னதோ சிங்கிக்கு கோவம் வந்துடுது. என்னது? யார் அப்படி சொன்னது? ஆனா கட்டு ரொம்பவே கூலா இருப்பான். சிங்கி, நீ கவலைப்படாத, ஆனா இது தப்பு. நான் சீட்டிங் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மை கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். அப்ப மேம் கரெக்டா கிளாஸுக்குள்ள வராங்க. பசங்களா, கிளாஸ்ல யாரோ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. பசங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க.
பசங்களா, கட்டோட மார்க்ஸ் சீட்டிங் பண்ணதால தான் வந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு சின்ன குவிஸ் ஒன்னு நடத்த போறேன். அத கேட்டதோ பசங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. கட்டு மற்றும் மோண்டி 2 பேருமே இங்க வாங்க. எஸ் மேம். மோண்டி அப்படி பார்க்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நிப்பான். ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேக்ஸ்கானது. 9 into 7 எவ்வளவு பசங்களா? 63 மேம். வெரி குட். பசங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஜெனரல் நாலேஜ்க்கான क्वेश्चन. இந்தியாவோட கேபிட்டல் என்ன? நியூ டெல்லி. வெரி குட். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுறான். ஹிஸ்டரியில இருந்து ஒரு क्वेश्चन. இந்தியாவோட நேஷனல் ஃபிளாக டிசைன் பண்ணவர் யாரு? பிங்களி வெங்கையா மேம். வெரி குட், சரியான பதில். எல்லாருமே கிளாப் பண்றாங்க. மோண்டி இப்ப கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறா, என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசி கேள்வி இப்ப சயின்ஸ்ல இருந்து. பிளான்ஸ் ஃபுட் தயாரிக்கிறதுக்காக யாரோட ஹெல்ப் எடுத்துக்கோ? சன்லைட் மேம். வெரி குட் கட்டு. கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இப்ப புரிஞ்சுக்கிறாங்க கட்டுக்கு இவ்ளோ மார்க்ஸ் வந்தது அவனோட நாலேஜால. அவன் கண்டிப்பா சீட்டிங் பண்ணலன்னு புரிஞ்சுப்பாங்க. பாத்தீங்களா பசங்களா, கஷ்டப்பட்டு படிச்சா எப்ப இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதனால நீங்க தெரியாம யாரு பத்தியும் தப்பு பேசக்கூடாது. மோண்டி கட்டு கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறான். சாரி கட்டு, நான் அப்படி சொல்லிருக்கவே கூடாது. பரவாயில்ல மோண்டி, நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். அத கேட்டு மோண்டி கூட சந்தோஷப்படுறான். ஸ்கூலுக்கு அப்புறமா கட்டு மற்றும் சிங்கி வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நடந்தது எல்லாமே அப்பா அம்மாக்கு சொல்றாங்க. பாத்தியா செல்லம், உண்மையை யாராலையும் மறக்கவே முடியாது. உண்மை தெரியாம நாம அந்த விஷயத்த நம்பி ஒருத்தரை சந்தேகப்படக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, அதாவது கட்டு சீட்டிங் பண்ணலன்னு. பிங்கோ கூட சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறான். चमकीली आंखें नौटी सी है हंसी, करते ये कुछ भी इनमें हिम्मत है सी। जूनियर समझ के तुम धोखा ना खाना, गट्टू और चिंकी को सबने है माना। उनके जलवों का पिटारा पुटुन किड्स ये हमारा, उनके टैलेंट का नजारा पुटुन किड्स ये हमारा। ये जलवों का पिटारा पुटुन किड्स ये हमारा, उनके टैलेंट का नजारा पुटुन किड्स ये हमारा। हजारों ही सवाल, साइंस हो या कल्चर हम सीखे इनके साथ। फुल जोश में मनाते ये सारे ही त्योहार, घर में हो या बाहर सब करते इनसे प्यार। कभी स्पोर्ट्स में ना हारा, टीचर्स की आंखों का तारा, देखो यारों ने पुकारा पुटुन किड्स ये हमारा। कभी स्पोर्ट्स में ना हारा, टीचर्स की आंखों का तारा, देखो यारों ने पुकारा पुटुन किड्स ये हमारा। ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.